வணக்கம் என்னுடைய நண்பர்களே. இந்த டிவிகே அரசு பொறுப்பேற்று இன்னையோட 66 நாட்கள் ஆகுது. இந்த 66 நாள்ல ஒரு அரச முழுசா எடை போட முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. ஆனா நல்லது நடந்தா பாராட்டுறதும், அதே வேளையில இன்னும் என்ன செய்ய வேண்டியது இருக்குங்கிறத எடுத்து சொல்றதும் மக்களாகிய எங்களுடைய கடமையா, உரிமையா நாங்க நினைக்கிறோம். இந்த 66 நாள்ல நடந்த விஷயங்கள்ல ஒரு சில விஷயங்கள் எனக்கு பிடிச்சது. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, தேர்தல்ல கொடுத்த வாக்குறுதிகள அப்படியே மறந்துடாம, ஒரு சில விஷயங்கள செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயமா நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஊழல் இல்லாத அ நிர்வாகம், போதைக்கு எதிரான நடவடிக்கைகள், பெண்களுக்கான அந்த பாதுகாப்பு விஷயங்கள்ல முன்னுரிமை, இன்னும் வளர்ச்சி திட்டங்கள் இதெல்லாம் பேசப்பட ஆரம்பிச்சிருக்குது. இது இந்த அரசுக்கான ஒரு நல்ல சிக்னலா நான் நினைக்கிறேன். ஆனா, இன்னும் மக்கள்ட்ட இருந்து எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்குது. ஏன்னா, மக்கள் ஒரு மாற்றத்த நம்பி தான் இந்த அரசுக்கு வாய்ப்பு குடுத்திருக்கிறாங்க. என்னோட ஒரு சிறிய வேண்டுகோள் என்ன அப்படி சொல்லி கேட்டா, தேர்தல்ல சொன்ன முக்கியமான திட்டங்கள், தேர்தலுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட இந்த முக்கியமான திட்டங்களுக்கான ஒரு தெளிவான கால அட்டவணை கொடுத்தா, மக்களுக்கு எந்த திட்டங்கள் எப்பொழுது வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சா, இன்னும் மக்களுக்கு இந்த அரசு மேல நம்பிக்கை அதிகமாகும்ங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒரு சாதாரண மனுஷன் அரசு அலுவலகத்துக்கு போனான்னா, யாரையும் தேடாம, யாருக்கும் ஒரு பைசா கூட குடுக்காம, அவனுடைய வேலை முடிஞ்சு வரணும். இதுதான் உண்மையான நல்ல ஆட்சியா நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தமிழ்நாட்டுக்கு பெரிய பெரிய முதலீடுகள் வரணும். தமிழ்நாட்டுல படிச்ச இளைஞர்கள் வெளி மாநிலங்களுக்கோ அல்லது வெளிநாடுகளுக்கோ வேலைக்கு போற நிலை மாறி, நம்ம நாட்டிலேயே, நம்ம தமிழ்நாட்டிலேயே அவர்களுக்கான வேலைவாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கப்படணும். இதுதான் அ இந்த இந்த நிலை மாறுச்சுன்னா, இன்னும் தமிழகத்துல நெறைய முன்னேற்றங்களை எதிர்பார்க்க முடியும். இந்த அரசு மேல மக்களுக்கு நம்பிக்கை அதிகமாகும். இது ஒரு குறை சொல்ற வீடியோ இல்லங்க. நல்லா ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதே வேகத்துல இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணுங்கிறது தான் ஒரு சாதாரண தமிழனாகிய என்னுடைய எதிர்பார்ப்பு. நல்லது நடந்தா மனசார பாராட்டுவோம். செய்ய வேண்டியத மரியாதையா நினைவுபடுத்துவோம். ஏன்னா, நமக்கு முக்கியம் கட்சி இல்ல, தமிழ்நாடு. நன்றி, வணக்கம்.